Hello சொந்தங்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா கூனி மீன், அதாவது பேபி ஷ்ரிம்ப். அதில் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான பொரியல் செய்யலாம். இதுதான் கூனி மீன். இங்கிலீஷில் பேபி ஷ்ரிம்ப்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, இறால் இருக்குல்ல, அது வந்து குட்டியாக இருக்கும்போது, பேபியாக இருக்கும்போதே பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இது வந்து அவ்வளோ செம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே கன்னியாகுமரி சைடில் இதில் முருங்கைலாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு பொரியல் மாதிரி பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூனி மீனை வந்து ரொம்ப நல்லா கழுவணும். ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன மணலெல்லாம் இருக்கும். ஸோ அதான் நம்ம நல்லா வாஷ் பண்ணாமல் நம்ம குக் பண்ணோன்னா அந்த கல்லெல்லாம் நமக்கு அடிப்படும். ஸோ அது வந்து சாப்பிட முடியாது. வாஷ் பண்ணுறது மட்டும் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிடணும். நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா பலகாரம் சுடும்போது எண்ணெயெல்லாம் வடிகிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுப்போம்ல, அந்த பாத்திரத்தில் நீங்கள் இதை போட்டு அதுக்கு அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ டேப் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கழுவுனீங்கன்னா அந்த ஹோல் வழியாக இந்த மணல் எல்லாமே போயிடும். கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடிய கூனி மீன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். நம்ம அதை பிறகு வந்து அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் கழுவுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது வந்து கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது வந்து மண் அப்படியே அடியில் தங்கிரும். உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோ. இப்போ இந்த கூனி மீனை நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இனி வந்து நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, வத்தல், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இந்த கூனி மீனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்து வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னொரு விதமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து வெங்காயம் ஆட் பண்ணலை, கூனி மீனை அதில் ஆட் பண்ணியாச்சு. முருங்கையில் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் கூனி மீன் வந்து டக்குன்னு வெந்துடும். ஸோ ரெண்டையுமே சேர்த்து நம்ம அதில் வேக வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முதல்ல முருங்கையிலே வேக வச்சுட்டு முருங்கையில் வந்ததுக்கப்புறமா கூனி மீனை போட்டு நீங்கள் வேக வைக்கலாம். எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. அந்த கூனி மீன் வந்து வேக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ஊறி அந்த தண்ணியிலே நம்ம வெந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இது வந்து கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, மஞ்சள், இது அவ்வளோத்தையுமா நல்லா ஒரு கொரகொரப்பாக, ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா தான் அந்த கூனி மீனுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ இந்த முருங்கையும் கூனி மீனும் நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம இதில் வந்து இனி மசாலாவை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். மண் சட்டிங்கிறனால நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துருவேன். ஏன்னா அந்த சூட்லேயே அது வந்து நல்லா ட்ரை ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் நார்மல் பேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறது வரைக்கும் அதை வந்து வரட்டி எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப ஜாஸ்தியாக வரணும்னா பச்சை மிளகா வந்து நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வெறும் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சமாக நல்ல மிளகு பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்கீரை கூனி பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கூனி மீன் சீசனுங்கிறனால கண்டிப்பாக எல்லோரும் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கூனி மீன் கிடைக்கலன்னா கூனி கருவாடு வச்சுருப்பாங்க. கூனி கருவாடு கிடைச்சாலும் அதை இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.